வணக்கம் அண்ட் வெல்கம் டு நம் உலக சமையல். நம் உலக சமையல் மூலமாக எனக்கு தெரிஞ்ச வேர்ல்ட் குசின் நாலேஜும் கார்டன் நாலேஜும் உங்களோட நான் பகிர்ந்துக்கிறேன். இன்றைக்கி ஒரு சுவையான சைட் டிஷ் தான் செஞ்சு காட்ட போகிறேன். கத்திரிக்காய் தக்காளி கடையல் எப்படி செய்கிறதுன்னு செஞ்சு காட்ட போகிறேன். இதை வந்து கத்திரிக்காய் பஜ்ஜி, கத்திரிக்காய் சட்னி, கத்திரிக்காய் கடையல், கடைசல் எப்படி வேணாலும் சொல்லிக்கலாம். இன்றைக்கி வந்து எங்கள் வீட்டில் விளைஞ்ச தக்காளி, கத்திரிக்காய், மிளகாலாம் வச்சு தான் நல்லா சூப்பராக டேஸ்ட்டாக உங்களுக்கு கடையல் எப்படி செய்கிறதுன்னு செஞ்சு காட்ட போகிறேன். இந்த கடையலோடு நீங்கள் வந்து சூடான சாதமோ இல்லைன்னா இட்லி, தோசை எல்லாம் வச்சு சாப்பிட்டா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இதை ரொம்ப சுலபமாக நல்லா டேஸ்ட்டாக செஞ்சிடலாம். வாங்க இப்போது கத்திரிக்காய் தக்காளி கடையல் எப்படி செய்யலான்னு போய் பார்க்கலாம். ஒரு பாத்திரத்தை சூடு பண்ணிக்கோங்க. அதில் வந்து 1 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்கோங்க. எண்ணெய் கொஞ்சம் சூடானதும் 1/2 ஸ்பூனு சீரகம், தனியா ஒரு 2 ஸ்பூன் போட்டுக்கோங்க. 1/2 ஸ்பூன் சோம்பு. சீரகம் தனியாலாம் பொரிஞ்சதும் நம்ம கட் பண்ணி வச்சுருந்த சின்ன வெங்காயத்தை வந்து நம்ம போட்டுடலாம். ஒரு 4-5 சின்ன வெங்காயம் கட் பண்ணி எடுத்துக்கோங்க. ஒரு 1/2 நிமிஷம் வதங்கின உடனே நமக்கு காரத்துக்கு தேவையான அளவு பச்சை மிளகாய் போட்டுக்கோங்க. அது கூட வந்து சின்னதாக வெட்டி வச்சுருந்த இஞ்சி 1 ஸ்பூனு, சின்னதாக வெட்டி வச்சுருந்த பூண்டு 1 ஸ்பூனு போட்டுக்கோங்க. இந்த வெங்காயம்லாம் வந்து ரொம்ப வேக வைக்கணுன்ட்டு அவசியம் இல்லை. ஒரு பாதி அளவுக்கு வெங்காயம், பச்சை மிளகாலாம் வெந்தால் போதும். அது கூட வந்து 1/4 ஸ்பூனு மஞ்சள் தூள் போட்டுக்கோங்க. மஞ்சள் தூள் போட்டு ஒரு வதக்குங்க போதும். ரொம்ப நேரம் குக் பண்ணணுன்ட்டு அவசியம் இல்லை. அந்த சூட்டில் இருந்தாவே போதும். இது கூட வந்து ஒரு 1/2 கிலோ தக்காளி வந்து கட் பண்ணி வச்சு தக்காளி வந்து அதில் போட்டுக்கலாம். அது கூட வந்து நான் கத்திரிக்காய் வந்து சின்னதாக வெட்டி வச்சுருக்கேன். உப்பு தண்ணியில் போட்டு வச்சுருக்கேன். அப்போ தான் கருப்பாகாமல் இருக்கும். இது 1/4 கிலோ கத்திரிக்காய் அதில் போட்டுடலாம். 1 டேபிள் ஸ்பூன் துவரம் பருப்பை வந்து ஒரு 10 நிமிஷம் தண்ணியில் ஊற வச்சுக்கோங்க. அதை வந்து இதில் சேர்த்துடலாம். நீங்கள் இதுக்கு துவரம் பருப்பும் போடலாம், இல்லைன்னா உருளைக்கிழங்கு கட் பண்ணியும் போடலாம். இது கூட தேவையான அளவு உப்பு போட்டுக்கோங்க. இதை வந்து ஒரு 1/2 நிமிஷம் வதக்குனா போதும். அதுக்கப்புறம் நம்ம தண்ணி ஊற்றி வேக வைக்கணும். இப்போ ஒரு 1/2 நிமிஷம் சும்மா வதக்கிட்டேன். பாருங்கள், நம்ம கொஞ்சம் வதக்குனா நம்ம தக்காளி இருக்கிற தண்ணி எல்லாம் கொஞ்சம் பிரிஞ்சு வந்துடும். நமக்கு தண்ணி ஊற்றும் போது நமக்கு அளவு கரெக்டாக தெரியும். நீங்கள் தக்காளி எல்லாத்தையும் மொத்தமாக போட்டால் கொஞ்சம் தண்ணி ஜாஸ்தி ஆகிடும். அதுக்காக கொஞ்சம் நேரம் நீங்கள் வதக்கிட்டு அதுக்கப்புறமா நீங்கள் தண்ணியை ஊற்றிக்கோங்க. இப்போ வந்து நான் ஒரு கப் அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கிறேன். இதை வந்து நம்ம ஒரு 15 நிமிஷமாவது நல்லா வேக வைக்கணும். 10லேருந்து 15 நிமிஷம் நல்லா வேக வைக்கணும். நல்லா கொலைய வேக வச்சுக்கோங்க. இதை மூடி போட்டு வேக வச்சுடலாம். இப்போ ஒரு 15 மினிட்ஸ் ஆகிடுச்சு. நான் மீடியம் ஹீட்டில் வச்சு நல்லா வேக வச்சுருக்கேன். பாருங்கள், நல்லா வெந்துருச்சு. நீங்கள் அப்பப்போ திறந்து கிண்டி விடணும். அப்போ தான் நல்லா வேகும் ஒரே மாதிரி. இப்போ பாருங்கள், நான் இந்த அளவுக்கு நல்லா வேக வச்சுக்கணும். ஸோ இது கூட வந்து கொத்தமல்லியை போட்டுடுங்க. ஒரு 1/4 கப் அளவுக்கு கட் பண்ண கொத்தமல்லியை போட்டுக்கோங்க. ஒரு 1/2 நிமிஷம் இருந்தால் போதும். இந்த சூட்டிலே நல்லா வெந்துடும், அந்த வாசனைலாம் வந்துடும். இப்போ இது ரெடி ஆகிடுச்சு. இதை ஆஃப் பண்ணிடலாம். உங்ககிட்ட மத்து இருந்தால் மத்து வச்சு நீங்கள் கடைஞ்சிக்கோங்க. இல்லைனா இந்த மாதிரி ஹேண்ட் பிளெண்டர் வச்சும் கடைஞ்சிக்கலாம். ரொம்ப நைஸாக வந்து கடைஞ்சிக்கக்கூடாது. கொஞ்சம் 1-2 இருந்தால் தான் நல்லாயிருக்கும். பாருங்க, இந்த அளவுக்கு இருக்கணும். ஓரளவுக்கு கொஞ்சம் வெறையாக இருந்தால் தான் நல்லாயிருக்கும். ஸோ இதை வந்து நம்ம இப்போ சீசனிங் பண்ணிக்கலாம். ஒரு பேனை சூடு பண்ணிக்கோங்க. அதில் வந்து 2 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்கோங்க. எண்ணெய் சூடானதும் ஒரு 1/2 ஸ்பூனு கடுகு போட்டுக்கோங்க. கடுகு பொரிஞ்சதும் ஒரு 1/2 ஸ்பூனு உளுந்து போட்டுக்கோங்க. 2 காஞ்ச மிளகாய் வந்து பிச்சு போட்டுக்கோங்க. கருவேப்பிலை ஒரு 10 இலை போட்டுக்கோங்க. இப்போ வந்து சீசனிங் ரெடி ஆகிடுச்சு. எல்லாம் ப்ரௌன் ஆகிடுச்சு. ஸோ இதில் வந்து நம்ம பண்ணி வச்சுருந்த கடைசலில் ஊற்றிக்கலாம். இதோ நம்ம பண்ண சுவையான கத்திரிக்காய் தக்காளி கடையல் ரெடி ஆகிடுச்சு. இந்த கடையலோடு நீங்கள் வந்து சூடான தோசையோ, ஊத்தாப்பம், இட்லி, இல்லைன்னா சாதம், சப்பாத்தி எல்லாம் வச்சு சாப்பிட்டா ரொம்ப நல்லாயிருக்கும். இதே மாதிரி நீங்களும் செஞ்சு பாருங்கள், உங்களுக்கும் ரொம்ப பிடிக்கும். இந்த ரெசிபியில் உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்தாலும் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள், நான் ரிப்ளை பண்ணுறேன். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க ப்ளீஸ் இப்போ சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க.
பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோவில் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். தேங்க்யூ.